தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் அறிக்கை வெளியீடு. கர்நாடக துணை முதல்வர் வெளியிட தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் பெற்றுக் கொண்டார். தாவேக தலைவர் விஜய் அரசியல் முதிர்ச்சியற்றவர். இந்திய தேசிய காங்கிரஸ் திமுகவுடன் தான் இருக்கிறது என்றும் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பதிலடி. புதுச்சேரி, கேரளம், அசாமில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் ஏதுமில்லாமல் நடைபெற்று முடிந்த தேர்தல். கேரளத்தில் 77.5 விழுக்காடும், அசாமில் 85.1 விழுக்காடு வாக்குகளும் பதிவு. புதுச்சேரியில் 91.23 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டை சுற்றி பார்த்தாலே தெரியும் மஹிந்திரா, பிப்ரோ உள்ளிட்ட பல தொழிற்சாலைகள் எல்லாம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டவை என செங்கல்பட்டு மரவேல் நகர் பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம். தலைநகர் சென்னையும் சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளை சுற்றி வந்தாலே நன்றாக தெரிந்துடும். பல திட்டங்களை பார்க்கலாம். மகேந்திரா, விப்ரோ என்று ஏராளமான நிறுவனங்கள் இங்க இருக்கு. என்னை மண்ணுக்குள் புதைத்தாலும் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த எனது திட்டங்களை புதைக்க முடியாது. வாழ்க்கை முழுவதும் களத்திலேயே இருப்பவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கம். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். சென்னை மாநகராட்சி மேயரை பொம்மையாக அமர வைத்து கொள்ளையடிக்கிறார்கள். சென்னை ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை ஆதரித்து வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சாதி என்பது கண்டுபிடிக்கப்படும். சென்னை தங்கசாலை பகுதியில் ராயபுரம் மனுவுக்கு வாக்கு சேகரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். விஜயை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மீண்டும் முதலமைச்சராகி விடலாம் என எடப்பாடி பழனிசாமி நினைத்தார். ஆனால் அதை தான் தடுத்ததால் இபிஎஸ் தன் மீது கொலை வெறிகள் இருப்பதாக தாவேக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் பேச்சு. தமிழ்நாட்டில் அனைத்து வகை அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. 2026-27 கல்வியாண்டில் ஜூன் 1ஆம் தேதி திங்களன்று அனைத்து வகை பள்ளிகளும் திறக்கப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு 2 நாள் விடுமுறை. புதுச்சேரி அரசு அறிவிப்பு. சிங்கமுனரி அருகே 5.48 கோடி பணம் பறிமுதல். உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. நெல்லையில் விஜய் பிரச்சாரத்தில் அத்துமீறிய ரசிகர்கள் மீது வழக்கு பதிவு. பைக் சாவியை பறித்து தாக்கிய போலீஸ் மீதும் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கத்தில் நகைக்கடையில் கொள்ளை முயற்சி. கூச்சலிட்டதால் துப்பாக்கியால் தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். தப்பி ஓடிய கும்பலை கைது செய்ய டிஎஸ்பி தலைமைகள் 5 தனிப்படை அமைப்பு. தமிழ்நாட்டில் இன்று 11 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர், பரமத்தி வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு.
சிக்கிமில் பயங்கர நிலச்சரிவு. 1321 சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு மாற்று பாதைகளை அறிவித்தது ஈரான். கடல் கன்னிவெடிகளின் அபாயம் காரணமாக கப்பல்கள் பிரதான வழித்தடத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் ஈரான் அறிவுறுத்தல்.